ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சிங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சிங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, 2 days வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேட்கிற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறியா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 daysல நான் இங்க வந்துருவேன், சரியா? ஓகே, குட் நைட். டாக்டர் ஓகே. ஐயோ, அவர் உடம்புக்கு ஒண்ணுனா எனக்கு வந்த மாதிரியே, நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடுக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, ஆமா, கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி குடிச்சிருங்க. காலம்பரம் 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அந்த நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்னங்க ரக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் தான் குடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இருக்காது. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ, கை மறந்துட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார், உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம் ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிட்டீங்க, சரி வயசு இளமை முஞ்சு அடைக்கிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? இவ எல்லாத்தையும் மறந்துடுங்க, நீ வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். இவ எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா? கொடூரமானவனா? எனக்கு கனிவு காட்டவே தெரியாதா? மிஸ்டர் மனோகர், அதுக்கப்புறம் நீங்க குமுதா பார்க்கவே இல்லைங்களா? நீங்க இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடந்தது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். ஓய்யோ, என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கத்தானே இதெல்லாம் நீ கேட்கிற? மிஸ்டர் மனோகர், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இது வரைக்கும் எதற்கு நின்னு யாருமே பேசுனதே கிடையாது. ஒரு டீச்சர் என்ன மிரட்டவே பயமுறுத்துற. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய வீக்னஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஒரே ஒரு காரணம் தான். Get out. I said get out. ஷோபா, ராஜு, சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு.
டாக்டர். ஐயா ஜீப் எடுத்துட்டு போய் அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, வண்டியில மயக்கம் போட்டு விழுந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காப்பாத்த போன ஐயாவுக்கு தலையில அடிபட்டு போச்சு, ரத்தம் வேற வருது, மயக்கமா இருக்கிறாரு, கடுமையான ஜுரம் அடிக்குது. உடனே பரப்பிட்டு வாங்க சார். காயம்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்த அவருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க. அவரை ஜாகிரதையா பாத்துங்க. ஓகே. வாங்க, இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சுட்டு வாங்க. நீங்க செஞ்சா என்ன? சரிங்கண்ணே, நானே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், எழுந்துக்கிறீங்களா? மிஸ்டர் மனோகர், மணியாச்சு, மாத்திரை சாப்பிடணும். இந்த வேலையை நேரம் தோறாம செய்யறதுக்கு இந்த வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. கடமையை செய்யறவங்களுக்கும் கடன்பட்டவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் மனோகர். பரவாயில்லையே, இத்தனை நாளுக்கு அப்புறமாவது எனக்கு கடன்பட்டிருக்கீங்களே, தேங்க்ஸ். உங்க உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கீங்களே, அதுக்கு நான் என் ஜென்மத்துக்கும் கடன்பட்டிருக்கேன் மிஸ்டர் மனோகர். உங்க காலையை தொட்டு கும்பிடணும் தான் தோணுது, ஆனா ரயில்ல இந்த காலடியில் தான் பணம் கடந்ததுங்கிறத நினைக்கும் போது ஐ எம் வெரி சாரி. உங்க மேல இருக்கிற மதிப்பே குறைஞ்சு போயிடுது. அதுக்காக என்ன செய்ய சொல்ற? நீ காலை தொட்டு கும்பணுங்கிறதுக்காக என்ன கைதியாக சொல்றியா? சொல்லு. அந்த கொலையை ஏன் செஞ்சீங்கிற காரணத்தை என்கிட்டயா சொல்லக்கூடாதா? மைண்ட் யுவர் பிசினஸ். எழுந்து போய்ங்கிறது. கொஞ்சம் கூட எங்க எதுவுமே தெரியாத மனுஷன். இனிமேலும் நான் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன். நான் போறேன். சரியான பரிசு கொடுத்துட்டேன் சீதா, சரியான பரிசு கொடுத்துட்டேன். உன் உயிரை காப்பாத்தினதுக்கு இப்ப என் உயிரை பறிக்க முடிவு பண்ணிட்டே இல்ல? ஐயோ, சத்தியமா அப்படி எதுவும் இல்லைங்க. பயமுடு. நீ ஒரு பொம்பளையா? தாய் இல்லாத சோபாவுக்கு நீ தாயா இருப்பேன்னு வரவழைச்ச. ஆனா அவளுக்கு நீ யமனா மாறுது நான் எதிர்பார்க்கல. மிஸ்டர் மனோகர், ப்ளீஸ் தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உன் மேல இருக்க ஆசையில குழந்தை ஆசையோட உங்ககிட்ட ஓடி வந்தா, ஆனா நீ எனக்கு ஆத்திரத்துல உதாசீனம் பண்ணிட்ட. சென்னை கொலைகாரம் சொல்றியே, இப்ப நீ செஞ்ச காரியம் என்ன பேர்? ஷபா, 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 என்ன பாருமா, ஆண்டி பாருமா. I'm very sorry. ஷபா, ஆண்டி பாருமா, ஷபா, ஆண்டி பாருமா.